வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 25/8/2026 ஆவணி மாதம் 8ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, முதலீடுகள் சம்பந்தப்பட்ட அனைத்தும் ஏற்றம். உள்ளூர் பயணங்கள், தொலைதூர பயணங்கள் ஏற்றத்தை தரும். தேவையற்ற விஷயத்தில் தவிர்த்து கொள்வது நன்மைகள் ஏற்படும். இழுபறியாக இருந்த சிக்கல் எல்லாம் தீரும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறுவது அனுகூலத்தை தரும். நிறைய நண்பர்களை சந்திப்பது, யாத்திரை போவது ஏற்றத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசி. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மனம் விட்டு பேசுவோம். புதிய அறிமுகத்தில் உள்ளூரிலும் வெளியூரிலும் பயணங்களிலும் கவனம். எதிர்பார்க்காத எந்த விஷயத்திலும் கோபதாபத்தை தவிர்த்து கொள்வது யோக பலத்தை தரும். இழுபறியாக இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த சங்கடங்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்வது எதிர்பார்த்த நன்மைகளை ஏற்படுத்தும். கண்டிப்பாக தைரியம், நம்பிக்கை. சந்திராஷ்டம் இருந்தாலும் குருவின் பார்வையில் இருப்பதனால் பெரிய கவலைகள் எல்லாம் இல்லை. இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், பண மாற்றம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்கார். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு நீங்கி சந்தோஷம், அனுகூலம் ஏற்படும். பிரிந்த தம்பதியினர்களுக்கு கூட ஒரு நல்ல விஷயங்கள் நடைபெறுவதும், ஒரு செட்டில்மெண்ட் ஆவதும், தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவதும், வியாபாரத்திலிருந்து சங்கடங்கள் தீர்வதும், எதிர்பார்த்த நம்பிக்கை, அனுகூலங்கள் பெரிய அளவு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். பழைய கடன்கள் பைசல் ஆகிறது. கண்கூடாக பார்க்கக்கூடிய அனுகூலங்கள் ஏற்படும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இழுபறியாக இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் ஏற்றங்கள் ஏற்படுவது காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் கோபதாபங்கள் வேண்டாம். எல்லாமே கை கொடுக்கக்கூடிய அமைப்பு. விலையுயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய கன்னியா ராசிக்காரர்கள் சிறிது கவனமாக இருந்தால் மற்ற விஷயங்கள் எல்லாம் சாதகத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு போன்ற எல்லா விஷயமும் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடைவதும், இரத்த பந்த உறவுகளுக்கு ஒரு நல்லது செய்யக்கூடிய பிராப்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம். புதிய முயற்சிகள் பெரும் வெற்றியும் பெரும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. உறவுக்குள்ளாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், வியாபாரத்தில் இருந்த சங்கடங்கள் பரிபூர்ணமாக
நிவர்த்தி ஏற்படுவதும் யோக பலத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவதும் அவர்களுக்கு தேவையான விஷயத்தை செய்து கொடுப்பதும் நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். உத்தியோக ரீதியாக காணப்பட்டிருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது எதிர்பார்த்த நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். வண்டி, வாகனம், துணை அல்லது துணைவியார், குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருப்பது, தொழிலில், உத்தியோகத்தில், வியாபாரத்தில், படிப்பில் ஏற்றங்கள் காணப்படுவது, லாபமும் அனுகூலமும் காணப்படுவது, சுபகாரியத்தில் இந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுவது, புதிய முயற்சிகள் யோக பலத்தை பெற்றுத்தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். மருந்து மாத்திரைகளை தவறாடாமல் இருப்பதும், எதிரிகள் விஷயத்தில் கவனமாக இருப்பதும், துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் யோக பலத்தை அதிகமாக பார்த்து கொள்வதும், எதிர்பார்த்த நன்மைகள் ஏற்படக்கூடிய காலகட்டம், உத்தியோக ரீதியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய காலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் எல்லாம் தனிப்பட்ட முறையில் இருந்த பிரச்சனைகளை நிவர்த்தி ஏற்படுவதும், உத்தியோகத்திலும், தொழிலிலும், வியாபாரத்திலும் முன்னோக்கி செல்வதும், தொடர்ச்சியாக இந்த மனத்தாங்கள், பணத்தாங்கள் தீரக்கூடிய காலகட்டம், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது பெரும் நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.